ஓம் சரஸ்வதி நமஸ்துபியா வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கருஷாமி சித்திர் பவதுமே சதா. குருமார்களுக்கு எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம வந்துட்டு 12 மாதங்கள் இருக்குது. சித்திரையில் ஆரம்பித்து பங்குனியில் முடியுது. அப்போது எந்தெந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த மாதம் ஆகாது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாக சித்திரை மாதம் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆடி மாதம் ஆகாது. இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு தோல்வி இல்லை ஒரு பின்னடைவு கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில். அதேமாரி வைகாசி மாதம் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு தோல்வியோ இல்லை உடல் நலத்துலையோ இல்லை குடும்பத்துலேயோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க. அதேமாரி ஆணி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பங்குனி மாதத்தில் ஏதோ ஒரு உடல் நலத்துலேயோ இல்லை குடும்பத்துலேயோ வேலையிலையோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க. அடுத்தது ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கார்த்திகை மாதத்தில் அவங்க வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு. பொதுவாக இந்த ஆடி மாதம் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மைனஸ் நடந்திருக்கும். குடும்பத்துலேயோ படிப்புலேயோ நண்பர்கள் மத்தியிலையோ வீட்லேயோ ஏதோ ஒரு விஷயம் பாதிப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். அடுத்ததாக நம்ம ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி கண்டிப்பாக ஒரு தோல்வியை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க. இந்த ஆவணி மாதம் பிறந்தவங்க இந்த ஐப்பசி மாதத்தில் அவங்களுடைய அது மறக்க முடியாத சம்பவமாக இருக்கும். அது அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் தோல்வியை அடைஞ்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அடுத்தது புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு தோல்வி குடும்பத்துலேயோ வேலையிலையோ தொழிலையோ கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அடுத்தது ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதம் பிறந்தவங்க புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு தோல்வியையோ தொழிலில் நஷ்டத்தையோ குடும்பத்தில் பிரச்சனையையோ உடல் நலத்துலேயும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அடுத்தது நம்ம கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடி மாதத்தில் உங்கள் லைஃப்பில் தொழில் வேலை குடும்பம் உடல் நலம் இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அடுத்ததாக நம்ம மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் பிறந்தவங்க கண்டிப்பாக தை மாதத்தில் ஏதோ ஒரு தொழிலையோ வேலையிலையோ குடும்பத்துலேயோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அடுத்ததாக தை மாதம். இந்த தை மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சித்திரை மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தொழிலையோ குடும்பத்துலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ உடல் நலத்துலையோ கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும். அடுத்ததாக மாசி மாதம். இந்த மாசி மாதம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சித்திரை மாதத்தில் வாழ்க்கையில் தொழில் குடும்பம் வேலை படிப்பு இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க, தோல்வியும் சந்திச்சிருப்பீங்க. அடுத்ததாக நம்ம பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் வாழ்க்கையில் குடும்பத்துலேயோ உடல் நலத்துலேயோ வேலையிலையோ படிப்பிலையோ பெரும் நஷ்டத்தை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்போது நம்ம அந்த 12 மாதத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் யாராவது இந்தமாரி நான் சொல்கிற மாதத்தில் தோல்விகளையோ விரயங்களையோ சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே நம்ம வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. அப்போ தான் ஒரு 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போது நம்மளுடைய வீடியோவை சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது